வாய்யா, எந்த எண்ணத்துல உன் பொண்ணை எனக்கு தெரியாம வளர்க்கிற, அது எனக்கு தெரியணும். இப்போ என்னையா நடிக்கிற? கெட்டிக்காரன் புழுகெல்லாம் 8 நாளைக்கு தான்யா. கண்ணையா இந்தாயா, இப்பவே அவளை என் தம்பிக்கு கட்டி வைக்கணும். மறந்து கூட அந்த பெண்ணுக்கு சம்மதிக்க. அப்பன் சொல்ல கேட்காத பொண்ண வெட்டி போன்னையா. கண்ணையா, நீ பேசாம இப்ப என்னதான் உன் முடிவு? முடியாதுங்கிற ஒரே முடிவு. முடியாதா மச்சான்? நான் கொஞ்சம் அப்படி வெளியே போயிட்டு வந்தா உன் கதி என்ன ஆகுங்கிறத நினைச்சு பாரு. கண்ணையா கண்ணையா, இப்படி கொஞ்சம் இதுக்கெல்லாம் இப்படி ஆத்திரப்பட்டா நடக்குமா? ராணியை நானே கேட்டு ஒரு முடிவு சொல்றேன். அப்படி வா வழிக்கு. வாய்யா, பொன்னி ஐயாவுக்கு காஃபி கொண்டு வா. வா. என்னப்பா? என்ன சார்? வாமா உட்கார். ராணி, குடும்ப வாழ்க்கையில ஏற்கனவே நான் நிரந்தர நோயாளி. இப்ப புதுசா ஏதாவது வியாதி வந்துருச்சா? உனக்கு பெரிய புத்திமா. ராணி, பணக்கார குடும்பம் நம்ம குடும்பம். அதுல உண்டான மம்மத பற்று என்னை ஏற்குமாறு ஆக்கி வச்சிருச்சுமா. பெரியவங்க சொல்லுவாங்க, செய்த குற்றத்தை உணர்ந்த பாவம் போகணும். என் பாவம் என்னை விட்டு போகாதுமா. பாவத்துல உங்களுக்கு ஒரு அமரத்துவம். சரி சரி, விஷயத்தை சொல்லுங்க. ராணி, நம்ம கண்ணையனை. கண்ணையனே? இருங்க இருங்க, எந்த கண்ணையனே? ஆமாம்மா, உன் மாமன் கண்ணையன்ல. அதாவது உங்க மச்சனை கண்ணையனே. ஆமாம்மா, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் செய்துக்கணுமா? இதுவரை நீங்கள் பார்த்த பார்வை இதற்கானா? இப்படி என்று சொல்லியிருந்தால் தனியே வருவேனா? இதுவரை நீங்கள் பார்த்த பார்வை இதற்காகத்தானா? இப்படி என்று சொல்லியிருந்தால் தனியே வருவேனா? சொல்லில் விளங்காத எழுத்தில் அடங்காத சுகத்தை அறிந்தாயோ? தூக்கம் வளராமல் பாக்கி தெரியாமல் ஏக்கம் அடைந்தாயோ? ஹோய் 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 ஹோய், அதுவரை வந்தால் போதும் போதும், அடுத்தது என்னம்மா? ஆரத்தி மேளம் மணவரை கோலம் வருமா சொல்லம்மா? நில்லாதே அந்த நிலவு, வெறும் நினைவில் வருமோ உறவு? நில்லாதே அந்த நிலவு, வெறும் நினைவில் வருமோ உறவு? சில்லென்ற மனதின் துடிப்பு
கொஞ்சம் அருகே 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 கொஞ்சம் ஹோய் 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 அதுவரை வந்தால் போதும் போதும் அடுத்தது என்னம்மா ஆரத்தி மேளம் மணவரை கோலம் வருமா சொல்லம்மா எங்கெங்கோ நான் பறந்தேன் ஒரு இளமை விருந்தில் இருந்தேன் எங்கெங்கோ நான் பறந்தேன் ஒரு இளமை விருந்தில் இருந்தேன் கண்களை மீண்டும் திறந்தேன் சுகம் கண்டேன் 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 சுகம் இதுவரை நீங்கள் பார்த்த பார்வை இதற்காகத்தானா இப்படி என்று சொல்லியிருந்தால் தனியே வருவேனா ஹோய் 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 வணக்கம் சார். வணக்கம். வாங்க, இப்படி உட்காருங்க. இப்பதான் வந்தீங்களா? வெகு நாடி ஆச்சு. உனக்காகத்தான் காத்திருக்கேன். தம்பி, எனக்கு ஒரு உதவி செய்யணுமே. நீ சொல்லுங்க சார். உனக்கும் ராணிக்கும் காதல் அன்பு இருக்கு, அது உண்மைதானே? மறக்க முடியாத, பிரிக்க முடியாத காதல் இருக்குங்கிறது உண்மைதான். இவ்வளவு அழுத்தமா சொல்லியும் நான் கேட்கத்தான் வேணும். தயவு செய்து நீ அவளுடைய காதலை மறந்துடு. அது எப்படி சார் முடியும்? எனக்காக மறுத்தா என்ன வேலையை விட்டு நீக்கிறதான் இயற்கை. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? காதல் ஒருவருடைய சொந்த விஷயம். அதை கட்டுப்படுத்த ஆபீஸுக்கு அதிகாரம் கிடையாது. அது நியாயமும் இல்லை. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுதான் உன் முடிவா? பதவிக்கோ பணத்துக்கோ பயந்தா காதலை விட முடியும்? நீங்க ஏன் ஆகணும்? யாருடைய நிர்பந்தமாவது இருந்தா எங்க ரெண்டு பேரும் ஆபீஸை விட்டு போக சொல்ல வேண்டியதானே? உங்களை போக சொல்லுவது என்னால் முடியாத காரியம் தம்பி. ஆனா எங்களை நன்றி கெட்டவர்களாக நீங்க கருதக்கூடாது. எங்களுக்கும் வேறு வழி இல்லை. தம்பி, இனிமேல் உன்னிடத்தில் விஷயத்தை வளர்த்தோ மறைத்தோ பயனில்லை. உன்னிடம் உண்மையை சொல்லிவிடுகிறேன். ராணி என் மகள், என் சொந்த மகள். உன்னை போன்ற நல்லவனை மருமகனாக அடையும் பாக்கியம் எனக்குத்தான் இல்லை. ஐயோ, தாங்க முடியாது. நீ அழாதே, நான் ஒருவனே அழுது கொண்டிருக்கிறேன். தம்பி, உன் முதலாளி உன்னிடம் பேசவில்லை. பெண்ணை பெற்ற தந்தை உன் காலில் விழுந்து வேண்டுகிறான். அவன் மகளை மறந்து அப்பன் உயிரை காப்பாற்று என்று அழுகிறான். இப்போது என்னை பார்த்து நீ பதில் சொல். நல்ல மகளை பெற்ற ஒரு தந்தை கேட்கும் கேள்வியா இது? உங்கள் மகளை சொல்லட்டும். இதற்கு பதில் என்னை பற்றி அவள் உள்ளம் அறியும். அந்த நல்ல உள்ளத்தையும் கொன்று என்னையும் கொன்று தன் சுய நன்மை அடைய பார்க்கும் ஒரு தந்தை உலகம் பழிக்குமே. அது கூடவா உங்களுக்கு புரியவில்லை? என் மனிதத்தன்மை என்றோ சென்று மகளுக்காக நடைபுணமாக உறவுகிறேன். அதையும் வேண்டுமானால் கொன்றுவிடு.
அல்லது அவள் காதலை மறந்து என்னை பிழைக்கி விடு. இதுதான் என் இறுதி வேண்டுகோள். இதயத்தை சிறுக சிறுக சிதைக்கும் முயற்சி உங்கள் பேச்சு. ஆனாலும் என் மனசாட்சி உங்களை வெறுக்கிறது. தகாத இரக்கத்திற்கு அஞ்சாதே என்று என் நெஞ்சம் எனக்கு ஒரு தெம்பை தருகிறது. நான் மறுத்தே ஆக வேண்டும். என்னை மன்னித்து விடுங்கள். மகளுக்காக அப்பன் சாகிறார். அந்த சடங்கை கூட நீங்கள் செய்ய வேண்டாம். கெட்டவன் தொலைந்தான் என்ற அந்த நல்ல நாளிலேயே உங்கள் காதலை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். திருமணத்தை முடித்து தேனிலவும் தொடருங்கள். தேனிலவும் தொடருங்கள். வானமெல்லாம் தேன் பொழியும், பண்டாக நாம் பரப்போம், சொட்டும் தேன் சுகம் கொடுக்கும், சொர்க்கமே அங்கு வரும். இன்பத்தின் எல்லை அது. இருந்தாலும் கவலை இல்லை, காதலுக்கு காலம் நம்மை சிறப்பிக்கும். உண்மை சொன்ன எதுக்காக என்ன அடிச்ச? ராணி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. ரோஹி, எனக்கா? என்னன்னா நான் ஆம்பளை, 1000 பேரோட ஆடுவேன் பாடுவேன். அது நீ ஒண்ணு இவன் ஒண்ணு. பாவி, சாகும் வரை உங்களுக்கு இருந்த ஒரு பெண்ணை பார்த்து இப்படி இருக்கமில்லாம பேசுறீங்களே, இது தெய்வத்துக்கே அடுக்குமா? கல்யாணமானவனை கூட மனைவி கட்டுப்படுத்த விரும்புறது இல்ல. சம்பந்தமே இல்லாத நீ வந்து எனக்கு சாபம் கொடுக்குறியா? மிருகத்திற்கு கூட பழக்கத்தில ஒரு உரிமை இருக்கும், உறவு இருக்கும். நான் யாருக்கு என்ன தவறு செய்தேன்? ஏன் என் தலைக்கு இவ்வளவு பெரிய இடி? ராணி, தயவு செய்து போயிடும். எதையோ சொல்லி என்னையும் ஏன் அழ வைக்கிறேன்? என் கடமை எனக்கு தெரியும். முடிவா சொல். இப்ப என் மனசோட விரும்புற. போயிடு. மனசு விரும்பலையா? உண்மைதான். என்னை யார்தான் விரும்புவாங்க? பெத்த தாயே விரும்பல, போயிட்டா. தகப்பனு விரும்பல, தனியா சிறையில் இருக்கு. இருக்கிற 1-2 உறவும் என்னை விரும்பல. எத்தனைக்கு அஞ்சாம என் நெஞ்சம் ஒரு மனசை நம்பி இருந்தது. இப்போ அந்த மனசும் என்னை விரும்பல. இது யார் தவறும் இல்லை, நான் பிறந்த பாவம். கெட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து என்னை கொல்றாங்க. என் வாழ்வு எப்படியோ முடியட்டும், கெட்டவர்கள் எல்லாம் வாழட்டும். நல்லா அழுங்க. நீங்களே தேடிக்கிட்ட வினக்கி நீங்க அழத்தானே வேணும். தங்கச்சி, தானே துன்பத்தை தேடிக்கிற தன்மை கூடவே பிறந்துச்சு. தங்கச்சி, நான் என்ன செய்ய? ஏன்னா நீங்க இப்படி அழறீங்க? மனசுக்கு பிடிச்சிருந்தா பேசாம அந்த பொண்ணை கட்டிக்க வேண்டியதுதானே? தங்கச்சி, நான் எதையும் வெளியே சொல்றதுக்கு இல்லை. எப்படி நடக்க வேண்டியது நடந்தாச்சு. தங்கச்சி, உன் சுய மதிப்பை மறந்து எனக்காக இப்படி ஒரு நாடகம் ஆடி அடியும் வாங்கினியே. தங்கச்சி, என்ன மன்னிச்சிடப்பா. பரவாயில்ல அண்ணா, நான் வரேன். ஏழுமலை, வந்துட்டேமா. எனக்கு ஒரு உதவி செய்ய. உங்க உத்தரவுக்காக காத்துட்டு இருக்கமா. எனக்கு தாய் இல்லை, தகப்பன் இருந்தும் இல்லாத நிலை. உள்ள கோவிலில் இடம் பெற்றிருந்த என் தெய்வமும் என்னை ஏமாற்றி விட்டது. நான் எண்ணியிருந்த நல்லவர்கள் எல்லாம் எனக்கு விரோதமாக போய்விட்டார்கள். கெட்டவர்கள் என்று நான் எண்ணியிருப்பவர்கள் ஏன் நல்லவர்களா போகக்கூடாது? ஏழுமலை, என்னை சித்தி வீட்டு கழிச்சிட்டு போ. என்னோட வா. அம்மா, 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 யார் மணி? இவங்கதாம்மா உங்க சித்தி. நான் தாமா உங்க பொண்ணு ராணி. ராணியா? நீதான் ராணியா? இத்தனை நாளும் உன்னை பிரிச்சு வச்சிருந்த கடவுள் இப்பவாவது கொண்டு வந்து சேர்த்துதம்மா. வாமா.
சித்தி, நீங்க இவ்வளவு அன்பு வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சித்தி. உங்களை மறந்து தனியா இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க சித்தி. அழாதடி கண்ணு, எல்லாம் அந்த கல்லு மனசு படைச்சு உங்க அப்பா செய்த வேலை. உன்னை போல ஒரு மகளை உயிருக்குயிரா விளக்க மாட்டேன்னு. வா அம்மா வா. ஹலோ ராணி, வெல்கம். எனக்கு தெரியும் எப்படி நீங்க வருவேன்னு. ஏமா முழிக்கிற? என் தம்பி உனக்கு மாமே. உனக்கு முன்னாடி எனக்கு தெரியும்க்கா. அதோ மச்சான் வந்துட்டார. ராணி, அப்பா, அப்பா. வணக்கம் சார். பாப்பா வணக்கம். உங்க இஷ்டப்படி எல்லாம் முடிஞ்சு சார். இதுவரையில் செய்தறியாத கொடுமையை செய்தேன். இதயத்தில் இடி விழுந்தது போல ராணி துடித்த துன்பம் சாகும் வரையில் இனி என்னை ஏறெடுத்து பார்க்கும் எண்ணமே வராது சார் உங்க மகளுக்கு. உன்னுடைய உதவியை நான் மறக்க மாட்டேன். இருந்தாலும் உன் மனசு கஷ்டப்பட்டிருந்தா என்ன மன்னிச்சிடு. இந்தாங்க சார். ராஜினாமா. நல்ல தம்பி, இப்படி வா. சோதனை ஏற்படும் போதுதான் அறிவின் சிறப்பு தெரியும். எனக்கு ஏற்பட்ட சோதனை அறிவினாலேயோ பலத்தினாலேயோ சமாளிக்க கூடியதில்லை சார். அதனால் ஏற்பட்ட துன்பம் என்னை எவ்வளவு பாதிச்சிருந்தாலும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியும். ஆனா பாசத்தோடு படுக்க இடம் தேடி வந்த ஒரு குழந்தையை தூங்கும் போது வெட்டி போட்ட மாதிரி ஆயிட்டு சார் என் கதி. நல்ல தம்பி, உயிரை காப்பாத்தனையே அடித்து தின்ற புலி போல் ஆயிட்டே சார். நல்ல தம்பி, உன் வார்த்தை ஒவ்வொன்றும் எனக்கு ஆறாத புண்ணப்பா. நம்ம சந்திப்பு நம் இருவருக்குமே நல்லது. உங்க ஆபீஸோ உத்தியோகமோ எனக்கு தேவையும் இல்லை. இப்பதான் புரியுது. நீ செய்த தியாகம் உண்மையானதல்ல. என் தியாகம் உண்மையானது, உறுதியானது. நிச்சயமா நம்புங்க. உன்னுடைய ஒரு செயல் தியாகம், மறு செயல் துரோகம். எந்த காரணத்தால நீ வரமறுத்தால் உன்னுடைய முதற் காரியமான தியாகம் பழுதுபட்டுத்தான் போ. துன்பத்தை போக்க வழி இல்லை. துன்பத்துக்கு ஆறுதல் கூறி மேலும் ஒருவனை துன்பப்படுத்த நல்ல வார்த்தையெல்லாம் நாட்டுல நிறைய இருக்கு. அப்படி சொல்லாத தம்பி. நல்ல மனம் படைச்ச நீ என்ன பெருத்தாலும் எனக்கு கெடுதல், என்னை விட்டு நீ விலகினாலும் எனக்கு கெடுதல். இதுதான் உண்மை. நான் என்ன செய்வேன்? உங்க குடும்பத்தில் எனக்கு ஏற்பட்ட உறவு உன் தியாகத்தை வெளிப்படுத்த உதவி செய்தது. தியாகத்தை விட உலகில் சிறந்த செயலுண்டா? சொல்லு தம்பி, சொல்லு. சொல்லு தம்பி, சொல்லு. சரி சார், நான் போய் வேலை பார்க்கிறேன். மிஸ்டர் ராம்சன், நீங்க அவங்க அப்பன் ஆத்தாரே வந்து அதுக்குள்ள என் மீசையை போட்டு பிச்சை. ஓ, ஐ எம் வெரி சாரி. விழுந்துட போறேன். ராம் உங்க மாதிரியே இருப்பாரு. என் மகன் என்ன மாதிரி தான் இருப்பான், வேற எப்படி இருப்பான்? ஆமா, நீ யாரு? இங்க எங்க வந்த? அந்த பையனுக்கு தான் கல்யாணம் ஆகி போச்சு. ஓல்ட் மேன், நான் அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். என் பேர் தான் லில்லி. லில்லி பேர் ரொம்ப நல்லா இருக்குது. என் பேர் பலராம. எப்படி இருக்குது? குட். எங்க அப்பன் பேர் பரசுராம. அது எப்படி இருக்குது? வெரி குட். போதும். நானும் எங்க அப்பனும் கிராமத்துல இருக்கிறா. மகனையும் மறுபடியும் பாரதிக்கு வந்திருக்கிறா.
பையன் பொட்டாடி குடிச்சு கோயிலுக்கு போயிருக்கிறான். சாமி வந்துருச்சா? யார? ஓல்ட் மேன் மிஸ்டர் ராம் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் ஒரு நாள் ஒரு உதை கொடுத்தார். ஏன் கொடுத்தான்? எது கொடுத்தான்? ஒன் டே என் ஸ்கூட்டர் ஓடல, உதைச்சாரு, அதுல இருந்து ஓடிச்சு. என் குடும்ப ராசி அது. எங்க கால் பட்டாலே போதும், ஓடாதெல்லாம் ஓடும். அப்புறம் அதுல இருந்து டெய்லி நான் அவரை பார்க்க வருவேன். அந்த பையன் இப்ப வீட்டுல இல்ல, நான் உதைக்கட்டுமா? ஹை ராம், பெத்தவன் இங்க நிக்கிறேன். இவங்க எங்க வந்தா சமாதானம் இன்னும் 2 நாள் கூட ஆகலையே. சிவகாமி போயிருமா? வாடாமா, உன் ஃப்ரெண்ட் லில்லி உதைக்காக காத்திருக்கிறா. உதைடா லில்லி, உனக்கு வேற வேலை இல்ல? ப்ளீஸ் கெட் அவுட். லில்லி, எங்க தாத்தா ரொம்ப பொல்லாதவரு. உன்னை பார்த்தா கூட பிடிக்காது. தயவுசெய்து போயிடுமா? என்ன கொஞ்சறீங்க? போ. சரியா? ஆல் கண்ட்ரி. ஹாய் பல்ராம். cheerio. ஐயோ, அப்பனுக்கே கைய காமிக்கிறாளே. ஹாய் ராம். cheerio. அத விடாத. டாடா. ஏன்டா தாத்தாவை கூப்பிடுறா? யாராவது என்ன கூப்பிடுது? தாத்தா, உங்களை இல்ல தாத்தா, அது டாட்டா. பெரியவங்க, உங்க பேரன் செய்யற அக்கிரமத்தை கேளுங்க. ஏன் பேரனா? என்ன செஞ்சா சொல்லு, கொண்டு முறவனே. ஏன்டா பலான்னு அறையுவேன். இல்ல சும்மாறா, நீ சொல்லு. லில்லின்னு ஸ்கூட்டர் பொண்ணு ஒருத்தி சதா இவரை துரத்துக்கிட்டே அலையறா. ஏண்டா ஆமா, தப்பு தாத்தா. அவர் உதைக்காப்பா, உதைப்ப ஸ்கூட்டர், அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். இதை தவிர நான் வேற ஒரு பாவம் அறியேன். தாத்தா, உங்க பேரை நான் கெட்டவனா இருப்பேனா? சொல்லப்பா, நிக்கிறிய. நீ சொல்றது கரெக்ட். ஆனா சிவகாமி சந்தேகத்துல தீரணும். அதுக்காக நான் ஒரு விழா நடத்தி தீர்ப்பு சொல்ல போறேன். அதுக்கு இன்னொரு நாளைக்கு அந்த பொண்ணு, ஸ்கூட்டர், சிவகாமி, உதை எல்லாரும் ஆஜராகணும். என் மகனே பலராமா, அப்பா டேய் நீயும் விசாரணைக்கு வாடா. வரப்பா. ஆமா, ஆனா ஒண்ணு, அது வரைக்கும் வீட்டுல பேச்சு மூச்சு சத்தம் வரக்கூடாது, கொண்டு விட்டேன். நான் இவ்வளவு சொல்றேன், நம்பிக்கை இல்ல? விசாரணை வேற நடத்த போறீங்களா? நடத்துங்க நடத்துங்க. சிவகாமி, சிவாமி சிவகாமி, சிவாமி சிவகாமி. சிவாமி. என்னங்க, நானு ராணி கிட்ட ஜாலியா பேச்சு கொடுத்து பார்த்தேன். அவ ஒண்ணும் சொல்லல. எனக்கு புரிஞ்சு போச்சு அவளுக்கு சம்மதம். நீ என்ன சொல்ற? அதாங்க, நம்ம ராணிக்கும் கண்ணையாவுக்கும் நிச்சயதார்த்தம் செய்ய சொல்றேன். அப்போ நல்ல நாள் பார்க்க ஐயருக்கு ஆள் அனுப்பிச்சிடுறேன். ஹலோ சார். முதலாளியா? என்ன சார்? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். உடம்பு சரியில்லையா? தேங்க்ஸ் சார். சரி சண்முகம், இந்த பணவாத்தனை ஹெட்ல இருக்குல்ல, கூப்பிடவா? சி, அவர் கூப்பிடாதரா, அங்கேயே இருக்கட்டும். அவர்கிட்ட சொல்லி முதலாளி போன் பண்ணாரா, இன்னத்த ஃபைலு தபால் எல்லாத்தையும் யார்கிட்டயாவது வீட்டுக்கு வந்து சொன்னாருன்னு சொல்லு. எஸ் சார். ஏடா இவன் லீவ்லயே போக மாட்டாளா? சதா டொக்கு டொக்கு டொக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறாள. சரி, தூங்க விட மாட்டாங்கப்பா. ஹலோ சார். சார், தனியா வந்திருக்கீங்களா? தம்பதிகளா வந்திருந்த முதலாளி சன்மாத்திருப்பார். நான் கொடுத்து வைக்காது. எனக்குள்ளதையும் பறிக்கிறாங்களே தவிர கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. இல்ல, கொடுத்தாலும் நீங்க வாங்க மாட்டீங்க. அவ்வளவு நல்ல குணம் அப்பா மேல இருக்காரு. சார், லெட்டர் படிச்ச பிறகு கூப்பிடுங்க. அதுவரை நான் வெளியே இருக்கேன். நல்லது, நீ இருப்ப. எனக்கு கொஞ்சம் தலை சுத்துது. நான் கொஞ்ச நேரம் கேட்க காத்துட்டு. கொலை செய்த நெஞ்சு குறுகுறுக்கு, குத்துப்பட்ட நெஞ்சு என்ன பாடுபடும்? ராணி, பழிபாவத்துக்கு பயந்து பேசு. நான் அடங்கி போறேன்னு மேல மேல பேசாது. அது நம்ம 2 பேருக்கு நல்லது. இலையில உட்கார்ந்து உறவாடி அந்த இலை முழுதும் தின்னு தீக்கிற புழு மாதிரி என்னோடு உறவாடி என் வாழ்வியே தின்னு தீத்தாச்சு. ஒருத்தன் கண்ணையும் குத்திட்டு கைத்தடியும் தட்டிட்டு
படம் எடுத்த சீர பாம்பை எதிர விட்டுட்டு ஒரு நல்லவர் போயிட்டார். அகப்பட்டவன் நான். தயவு செய்து நீ போய் நான் போகட்டுமா? யாரும் போக வேண்டாம். என் ரத்தமெல்லாம் கண்ணீரா மாறட்டும். நானே போறேன். உன்னை நம்பினார் கெடுவதில்லை ஆண்டவனே. உன்னை நம்பினார் வாழ்வதில்லை காதலனே. உன்னை நம்பினார் கெடுவதில்லை ஆண்டவனே. உன்னை நம்பினார் வாழ்வதில்லை காதலனே. நம்பினார் கெடுவதில்லை ஆண்டவனே. உன்னை நம்பினார் வாழ்வதில்லை காதலனே. உள்ளத்தில் விளக்கெடுத்து உறவென்னும் நெய் எடுத்து அன்பெனும் கோவிலிலே அழகாய் ஏற்றி வைத்து நம்பினார் கெடுவதில்லை ஆண்டவனே. உன்னை நம்பினார் வாழ்வதில்லை காதலனே. நம்பினார் கெடுவதில்லை ஆண்டவனே. கனியே
நீங்க இருக்கிற இடத்துல நல்லவங்க வரக்கூடாதுதான். உனக்கு சொல்றேன், ஆபீஸ் கீபீஸ் எதையாவது காரணமா வச்சுக்கிட்டு இனிமே நீ இந்த வீட்டு பக்கம் வந்த ஒண்ணும் ஆயிடாது. இப்ப நீங்க அழைச்சுதான் நான் வந்திருக்கேன், ஞாபகம் இருக்கட்டும். It's all right. Get out. ராணி, என்ன கண்ணுல தண்ணி? பழைய ஞாபகம் போல இருக்கு. என்ன பேச்சு? மரியாதை தெரியாத பேச்சு. Of course, மரியாதை பத்தி எனக்கு தெரியாது. ஏன் கோபம் உனக்கு தெரியுமல? கண்ணையா, என்ன இது? சின்ன சிறுசுகிட்ட போய் முரட்டுத்தனமா நடந்துக்கிற. நீ போமா. உனக்கு புத்தி இருக்கா? அவ கழுத்துல 3 முடிச்சு விழுக வரைக்கும் யோகியமா நடந்துக்க. ராணி அப்பம் உயிர் நம்ம கையில. விடு கதைய. ஐயோ, புத்தியும் நீ போய் தொலை. அக்கா, நாளையில இருந்து ஆபீஸ நான் மேனேஜ் பண்ண போறேன். உன் புருஷன் கிட்ட சொல்லிடு. அதை செய் முதல்ல. பலராமா, விசாரணை ஆரம்பிடா. ராமா, 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 சொல்லு. சர்வ வல்லமுள்ள தெய்வத்தின் பேரால். தெய்வத்தின் பேரால் நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நீ உதைக்கிறிய அந்த ஸ்கூட்டர் இதானே? இதான் இதான். சரி போ. லில்லி, லில்லி, லில்லி. ஹாய் பலராம். லில்லி, உன்னுடைய பேர் லில்லி தானே? ஆமா, என் ஸ்கூட்டர் தான் இது. கேட்டதுக்கு பதில். வழக்கமா நீ எத்தனை உதை கேப்ப? ஒரே உதை. யாரோட உதை? மிஸ்டர் ராமன் உதை. அதில் என்ன விசேஷம்? அவர் உதைச்சாதான் என் ஸ்கூட்டர் ஓடும். சரி, நீ ஓடு. சிவகாமி, 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 உன்னுடைய வழக்கு என்ன? என்னுடைய புருஷன் ஒரு வார்த்தையில வண்டி ஓடாது. எப்படி சொல்ற? அவருடைய பலம் எனக்கு தெரியும். வண்டி ஓடிட்டா அவர் குற்றவாளி இல்ல, ஆனா அது ஓடாது. அது நீ ஏன் சொல்ற? நாங்க என்ன தண்டத்துக்கா இருக்கிறோம்? லில்லி கூட சுத்துறதுக்காக அவர் இப்படி போய் சொல்றாரு மாமா. உறவு முறைக்கெல்லாம் இங்க இடமே இல்லை. வீட்டுல இருக்கிறவங்க கோர்ட்டுக்கு போக கூடாதுதான் கோர்ட்டே நம்ம வீட்டுக்கு கொண்டாந்து இருக்கிறோம். நீ போ. அப்பா, மை லார்ட். ஆல் ரைட். டே ராமா, ஒரே உதையில வண்டி ஓடாட்டி கடவுள் என்ன கைவிட்டார்னு அர்த்தம். கத்தி பேசாதே. உதையடா, உதப்பம் உதையடா. பாத்தீங்களா, நான் சொன்ன சரியா போச்சா? இன்னொரு வாட்டி. Oh my God. ஏ ராமா, அப்ப நீ குற்றவாளியா? இல்ல, certainly not. Your Honor, Mr. Judge, நீங்க ரொம்ப ரொம்ப old. உங்க புத்தியும் old. அப்ப நான் முட்டாளா? என் மக முட்டாள், என் பேர முட்டாள். ஆமா. இப்ப நான் சொல்றேன் சரியான ஜட்ஜ்மெண்ட். எல்லோரும் கேளுங்க. நான் ஒரு சோஷியல் கேர்ள். யாரிடமும் ஃப்ரீயா பழகுவேன். அது இந்த காலத்துக்கு தப்பில்லை. அதோடு மிஸ்டர் ராமனை போல எனக்கு ஒரு பிரதர் இருந்தார். அண்ணன் தங்கை பிரியத்திலே அதிகமாக பழகினேன். Is it a mistake? நான் தான் தட்டத்துக்கு இருக்கிறேன். நீ ஏன் தட்டுற? தப்பா? இல்ல, ராமன் குற்றவாளி இல்லை. சிஸ்டர் சிவகாமி, நீ படிச்ச பெண். நல்ல புருஷனை வீணாக சந்தேகப்பட்டேன். அது தப்பு. நல்லவரையும் சந்தேகம் கட்டவராக்கிவிடும். சிஸ்டர், இப்ப சொல்லு, நீ நடந்த முறை சரியா? சாரி சிஸ்டர். இனிமேலாவது என் பிரதர் கிட்ட பிரியமாக நட. தேங்க்யூ. அதோடு கொஞ்சம் ஃபேஷனாகவும் இரு. பொதுவாக படிச்ச ஆண்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்பதான் எனக்கு உண்மை புரியுது. அப்படியே நடக்கிறேன்.